நாளைக்கு போஜனம் சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த போஜனம் எங்கேருந்து வருது சாப்பாடு இந்த அரிசி எங்கேயோ இடத்துல வந்து விளைய வச்சு அந்த விளைச்ச அரிசி கடைக்கு வந்து கடையிலேருந்து யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்கு வந்து அதை வேக வச்சு கொடுக்குற அளவுக்கு எல்லாரும் சார்ந்து நிற்கணும். அரிசி போட்ட இடம் ஒன்று, அது கடைக்கு வந்த இடம் ஒன்று, அதை பாலிஷ் பண்ணி அது கடைக்கு வந்து அது பாலிஷ் போட்ட இடம் ஒன்று, அது கடைக்கு வந்த இடம் ஒன்று, கடையில் போய் வாங்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்த ஒரு இடம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்களேன், சிலிண்டர் தேவைப்படுது, கேஸ் போடணும், கேஸ் வச்சுட்டு மேலே கொளுத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி வேணும், இதெல்லாம் எல்லாரையும் சார்ந்து தான் இருக்கும். இந்த எல்லா சார்ந்த மக்களும் ரொம்ப அன்பாக உண்மையாக ரொம்ப அழகாக அவங்களுக்கு தேவையான விஷயம் நடந்துட்டாலே இது போதும் இல்லை. எனக்கு தேவை போஜனம், ஒரு வேளை போஜனம் நிற்போம், இந்த போஜனம் கிடைக்கிது, அதுக்கு நன்றி சொல்லணும்ல, அது கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும். அது மட்டும்தான் இருக்குது. இது நடந்தாலே போதும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருந்தாலே போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். குடியை கெடுக்கும்னு சொல்லுவாங்க எப்போதுமே. குடி என்பது ரொம்ப மோசமான விஷயம். தன்னை இயல்புலேருந்து மாற்றிடும், முதல்ல தன்னை மிருகமாக மாற்றிடும். ஒரு போதை என்பது உள்ளே வரும்போது தன் நிலை மறந்து இன்னொரு நிலைக்கு போகிறோம்ல, அது ரொம்ப மோசம். நிறைய குடும்பங்கள் வந்து நடுத்தருக்கு போய் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். குடி தான் ஒரு மனுஷனை கெடுத்துடும். அப்படியே அது இல்லாமல் இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். இந்த பழக்க வழக்கங்களில் வந்து கெட்டு போகிற மக்கள் நிறைய பேர் இருப்போம். எனக்கு நிறைய மக்கள் வந்து இதில் வேலை வெட்டி போகாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கும். அதை குறைவாகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பெரிய வாழ்க்கைக்கு சொல்லணும். இது நல்ல முயற்சி. இந்த முயற்சி திருமணையாக்கும். டக்குன்னு அரசியலுக்குள்ளே வரைய முடியாது தம்பியா, அது உள்ளுக்குள்ளே இருக்கணும். எனக்கு அரசியல் படம் தெரியுமா கேட்டால் தெரியாது, எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய அரசியல் மக்கள் பழக்கம், நிறைய மக்கள் பழக்கம் இருக்குது. அத்தனை பேரையும் பேசும்போது அவங்க எங்கிட்ட பேசும்போது வேறு மாதிரி இருக்கும், அவங்க அதுக்குள்ளே டேபிளுக்குள்ளே போக வேறு மாதிரி தெரிவாங்க. காரணம்னா அந்த இடம் அப்படி தான், அது பெரிய இடம். அந்த படத்தில் உட்காந்து ஒரு விஷயத்தை படுத்து வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ என் வீட்டை என் முன்னாடி என் மக்களை பார்க்கறது எனக்கு கஷ்டம் தம்பியா. ஒரு 4 வீடை பார்த்துக்கிறோன்னா மண்டை வலிக்கும். ஐயோ என் பிள்ளை ஸ்கூல் போகல, வண்டி வரல, என் மனைவியாக இருக்கிறது வண்டி வரல, இட்டு போகணும், கடைக்கு போகணும், இத்தனை விஷயம் போடுவோம் சொல்ல நான் மூளை எப்படி இருக்க போகிறேன். இப்போ நாட்டை பார்த்துக்கணும், இவ்வளோ பெரிய விஷயம். எப்பா ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டை பக்கத்தையும் கஷ்டம் தம்பியா, 4 வீட்டை பக்கம் ரொம்ப கஷ்டம், ஒரு தெருவை பக்கத்து அதோட கஷ்டம். அப்போ இது பெரிய வேலைப்பாடு. அது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நல்லதே நடக்கணும், அவ்வளோதான்.